இப்படி வச்சு பாருங்க, லாஜிக்கலா தர்க்க ரீதியா சிந்திச்சு பாருங்க. திருமணத்துக்கு முன்பு அப்படிங்கிறது பிள்ளை பருவம், இளமை பருவம், இல்ல இந்த கல்லூரி பருவம், பள்ளி பருவம். திருமணத்துக்கு பின்பு என்பது நடுத்தர வயது, முதுமை பருவம். நல்ல தர்க்க ரீதியா நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளை பருவம், இளமை பருவம் மகிழ்ச்சியாக இருக்குமா, அல்லது சம்பாதித்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய நடுத்தர வயது பருவம், நோய்களின் கொள்கலமாக இருக்கக்கூடிய முதுமை பருவம் மகிழ்ச்சியாக இருக்குமா? இது லாஜிக். இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் அந்த யாழ்ப்பாணம் இங்கதான் இருக்கிறாங்க, இப்ப லண்டன்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படித்த காலங்களை நினைத்து 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 பார்த்து மகிழ்கிறார்கள் அல்லவா? மகிழ்கிறார்கள் அல்லவா? அது இப்ப உள்ள வாழ்க்கை இல்லையே, எப்பவோ உள்ள வாழ்க்கை தானே. ஆமா, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே மாணவர்களாக படித்த அந்த காலத்தை நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து 25 ஆண்டுகள் விழா கொண்டாடுகிறார்களே, அது போலத்தான் திருமணமான ஆண்களும் பெண்களும் திருமணத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்து 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 மகிழ்கிறார்கள். அதான் உண்மை. எங்க அம்மா எனக்கு சோறு போட்டானா, எங்க அம்மா ஐயா நான் வேணா ஊட்டி விடவாப்பா பெசஞ்சு எங்க அம்மா என் வாயில சோறு கொடுத்தானா, வெறும் பழைய சோறுயா, வெறும் பழைய சோறு ஊறுகா, அமிர்தம் அமிர்தம் யா. இப்போ ஊட்டி விடணும்ன்றீங்க. ஊட்டியை நெரிக்காம இருந்தா போதும். இந்த ஊட்டினா திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கு, இந்த கழுத்து பகுதின்னு அர்த்தம். எங்க அம்மா நீ சாப்பிடுறா ராமச்சந்திரா, சாப்பிடியா, சாப்பிடுறா, நல்லா சாப்பிடுறா, வளர்ற புள்ளடா. இப்போ என் வீட்டுக்காரம்மா, என் ஒய்ஃப் இருக்காளே, வீட்டுக்காரம்மா ஒய்ஃப் ஒண்ணுதான், நீங்க வாட்டில் ரெண்டுன்னு நினைச்சிடாதீங்க. வீட்டுக்காரம்மான்னு ஒன்று, ஒய்ஃப்னு ஒன்று, ரெண்டு இருக்கும் போல் இருக்கு. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு யாரையும் சொல்லாதீங்க இனிமேல். அப்படின்னா ஆபீஸ் ஒய்ஃப் ஒன்று இருக்கான்னு கேட்பான். சாப்பாடு போட்டுட்டியா, ஒரு வாய் சோறு எடுத்து, ஒரு கவலை சோறு எடுத்து வைக்கிற போது ஒரு நிமிஷம், என்னம்மா உங்க அக்கா போன் பண்ணாங்க, ஏமா அதை இப்பதான் சொல்லணுமா, சாப்பிடட்டுமே, உங்க அக்கா போன் பண்ணாங்க. நான் சோத்தை கீழே போட்டுட்டு என்ன போன் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கான், ஒரு 25,000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நான் கொடுக்கவா வேண்டாமா? நான் அவள்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய முடியாது. ஐயா ஐயா 75 வயசு தாண்டின பிறகு அப்படி ஃபீல் பண்றாருன்னா என்ன இப்ப அதுல இருக்காது, கேட்காம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சிக்னல் விழாம ரயில் போக கூடாது. ஏமா நான் 25,000 ரூபாய் எங்க அக்காவுக்கு கொடுக்கவா வேண்டாமா? நல்லா கொடுங்க, எனக்கு பயமா போச்சுங்க, நல்லா கொடுங்கன்ட்டா. கிள்ளி பார்த்தா நான் தான், வெளியில போய் டோர் நம்பரை பார்த்தா என் வீடு தான், நல்ல முகத்தை உத்து பார்க்கிறேன் என் பஞ்சாதி தான், ஆனா கொடுங்கன்ட்டா. நெசமாவே கொடுக்கவா? இதுல என்ன நெசம் போய்? எங்க அப்பா அம்மா என்ன அப்படி என்ன கல் மனசுக்காரியாவா வளர்த்திருக்கிறாங்க, நான் என்ன இறக்கமே இல்லாத அரக்கியா? உங்க அக்கா உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? 25,000 ரூபாயெல்லாம் ஒரு பெரிய ரூபாயா? உங்க அக்கா வீட்டுல என்ன கஷ்டமோ உரிமையில தானே கேட்கறாங்க, தம்பிங்கிற உரிமையில தானே கேட்கறாங்க. நல்லா கொடுங்க. 25,000 பத்தாதுன்னு சொன்னாங்கன்னா 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க, இல்ல உங்க ஏடிஎம் கார்டையோ கொண்டு போய் வேணாலும் அவங்கள்ட்ட கொடுங்க. எனக்கு என்ன, நல்லா கொடுங்க, நான் குறுக்கவே நிக்க மாட்டேன். 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க. நானும் என் பிள்ளைகளும் தெருவில் நிக்கிறோம். கொடுங்க கொடுங்க. அதாவது எங்க மதுரையில் சொல்லுவாங்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்னு. அது மாதிரி கொடுங்க கொடுங்கன்னு ஏத்தி விட்டுட்டு நானும் என் பிள்ளைகளும் தெருவில் நிக்கிறோம்னு என் பேர பையன் ஒரு படுத்து கிடக்குற ஒரே மிதியா மிதிச்சு எத்திரா அவங்க தாத்தா அறிவை பாடுறான்னு சொல்லி அவன் கண்ணை கசக்கிட்ட, இதுக்குதான் தாத்தா இந்த பாட்டியை கட்டிக்கிடாதீங்கன்னு சொன்னேங்கிறான். மகிழ்ச்சியா இது. எங்க அம்மா என்னை எப்படி, எங்க அம்மாவை அருமை பெரியோர்களே, நான் என் வாழ்க்கையில் இருக்கிறதையே எல்லாம் சொல்றேன்.
ஏன் தெரியுமா? அது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா, அதனாலதான் சொல்றேன். பெத்த தாயை கூட வச்சுக்க முடியாது, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுன்னு அழிசாட்டியம் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுல எப்படியா ஒரு ஆணால மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆண்களால் மட்டுமல்ல பெரியோர்களே, பெண்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இல்லை. ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும் சார். இப்போ ஆண்கள் ஆணாதிக்கத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு நினைச்சவன் அவன் நிக்கிறான் ஆம்பளை. பெண்கள் படிச்சு வேலைக்கு போன பிறகு இன்னைக்கு நிறைய ஈக்குவலா ஆணுக்கு சமமாக சம்பாதிக்கிற காலத்துல இன்னைக்கு ஆணாதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெண்ணாதிக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஆம்பளன் அந்த நினைப்புல ஆண் நிற்கிறான். நான் ஒண்ணு உனக்கு சளைச்சவ இல்லைன்னு பெண் நிக்கிறா. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஆம்பளன் நிக்கிற பொண்ணு ஆணுக்கும் நான் ஒண்ணு உனக்கு குறைச்சல் இல்லைன்னு சொல்ற பெண்ணுக்கும் இடையில திருமண வாழ்க்கை நடந்தால் அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பெண்கள் இப்ப என்ன படிச்சுட்டாங்க சார், நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய வேலைக்கு போறாங்க. கணவனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில போய் டாக்டர்கிட்ட ஒரு மனைவி சொல்றா, என் கணவர் தூக்கத்துல கமலம் கமலம்ங்கிறார். கமலம் கமலம்ங்கிறாரா? சொன்ன என்னம்மா? இல்ல அது என் வேலைக்கார, எங்க வீட்டு வேலைக்காரி பேரு. வேலைக்காரி பேரு என் தூக்கத்துல கமலம் கமலங்கிறார். ஆமா. உங்க பேர் என்னம்மா? வாட் இஸ் யுவர் குட் நேம்? என் பேரும் கமலம் தான். உன்னை டாக்டர் ரொம்ப இன்னசென்டா கேட்டாரு, கமலம்னு தானே சொல்றாரு, உங்க பேரை சொல்லலாம்ல, அவர் தூக்கத்துல உங்க பேரை சொல்லியிருக்கலாம்ல. என் பேரை சொல்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. இது மகிழ்ச்சியா? இது மகிழ்ச்சியா? டாக்டர் அது வரைக்கும் அவர் யங் டாக்டர், கல்யாணம் ஆகாம இருந்த டாக்டர், இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு he has come to a wonderful conclusion not to marry. இனிமேல் கல்யாணம் வேணாயா, அந்த ஆள் தீர்மானம் பண்ணிட்டாயா, சுதந்திரம் போச்சு சார். ஐயா அழகா சொன்னாங்களே, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம். அப்ப இந்த செல்போன் அதெல்லாம் ஒன்று கிடையாதுங்க. இந்த ராணி சந்திரா நடிச்ச பத்ரகாளின்னு ஒரு படத்துக்கு போயிட்டேன். என் நண்பன் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தான், வாடா போவோம் ராமச்சந்திரானா, அவங்க கூட போயிட்டேன். செகண்ட் ஷோ போயிட்டேன். ராத்திரி 2-2:30 மணிக்கு வந்து கதவு தட்டுறேன். அப்ப காலிங் பெல்லாம் கிடையாது எங்க வீட்டுல. கதவை தட்டுறேன். பக்கத்து வீட்டு ஜன்னல் எல்லாம் திறந்துருச்சு சார். பக்கத்து வீட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து அதுல 2 அக்கா வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கடைசி என் பையன் தான் கதவை திறந்து ஜன்னலை திறந்து உங்களுக்கு யார் வேணும்ங்கிறான். இங்க அப்பாடா, அப்பா அம்மா அப்பாமா கதவை திறந்துட்டு எங்க போனீங்கன்னா பத்ரகாளி பார்க்க போனேன். படத்துக்கு பேரு பத்ரகாளி. ராணி சந்திராவும் சிவகுமாரும் நடிச்சது. பத்ரகாளி பார்க்க போனேன். என் மனைவி சொன்னா, அதை பார்க்கறதுக்கு எதுக்கு வெளியே போனீங்க? அவ்வளவு இல்ல அர்த்தம். நான் இருக்கையில நீ எதுக்கு வெளியே போய் பத்ரகாளி நிறைவு பண்றேன். அருமை பெரியவர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசாகுது. இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், உங்க மனைவியோட உட்கார்ந்து பேசுறதா இருந்தா 10 நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்க. 11வது நிமிஷம் ஏதாவது பிரச்சனை வந்துடும், சண்டையாயிரு சச்சரை. பெண்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்பவும் ஆதிக்கம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். நிறைவு பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன், மாமியா மருமக பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, உறவுகளால சிக்கல். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சேன். பிள்ளைகளை இன்றைக்கு வளர்க்கிறது எவ்வளவு பெரிய சிக்கலாக. இன்னைக்கு ஃபேமிலி லைஃப்ல, குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை சைல்ட் ரியரிங். குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை நல்ல மாதிரியா கொண்டாந்து வைப்பதற்குள்ளே பெற்றோர்கள் படுகிற பாடு, ஆணும் பெண்ணும் அப்பாவும் அம்மாவுமாக படுகிற பாடு இருக்கிறதே, அது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கிறது. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உணர்வுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற போது நான் சொல்லுகிறேன், வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ் we are uncomfortable. எல்லா வசதி இருக்கு, சொந்த வீடு, கார் இருக்கு, ஏசி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஓவன் இருக்கு, எல்லாம் இருக்குது, எல்லா கம்ஃபர்ட்ஸ் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபிரிக்ஷன், உரசல், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லை, விலகி கொண்டே போகிறார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த 2 சகோதரிகள்ட்ட, அதுக்கு மட்டும் நீங்க எனக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. திருமண வாழ்க்கை இன்பமானது என்று சொன்னால், மகிழ்ச்சி திருமண வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிறது என்று சொன்னால்,
விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை ஏன் பெருகிக் கொண்டே போகிறது என்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் போதும். பழைய திரைப்பட பாட்டு அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல, சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரலன்னு சிவாஜி கணேசன் பாடினாரே, அதுதான் இன்றைக்கு ஆண்கள் நிலைமையும் பெண்கள் நிலைமையும். சுதந்திரமில்லாத வாழ்க்கையை விட சுதந்திரமான திருமணத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது. திருமணத்துக்கு முன்பு கூட்டுப்பறவை வாழ்க்கை, திருமணத்துக்கு பின்பு கூண்டு பறவை வாழ்க்கை. கூட்டு பறவைகள் குதூகலமாக சிறகடிக்கின்றன, கூண்டு பறவைகளுக்கு சிறகிருந்தும் பிரயோஜனம் இல்லை. நன்றி, வணக்கம்.